ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே. சிம்ம ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, என்னென்ன விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசிக்காக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, வச்சு செய்ய போகிறாரு. பெரிய போராட்டத்தை கொடுக்க போகிறாரு, பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல யூடியூப் சேனலில் ஜோதிட நண்பர்கள். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் மட்டும் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களை மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல ஜோதிடர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, ஸோ இது உண்மையான தன்மை என்னங்கிறத எங்களால் உணர முடியல, பயத்தோடு வாழணுமா அல்லது பயம் இல்லாமல் ஒரு தென்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றங்கள் மூலமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் கரெக்டாக சனி பயிற்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சனி பயிற்சி ஆனோடனே பிரச்சனைன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சனி பயிற்சி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடந்து வந்துட்டோம். இப்போ 15-20 நாள் கடந்து வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷமும் அதே மாற்றங்களை முழுமையாக உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்கள் பக்கமே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும். பார்க்காதவங்க கட்டாயமாக வீடியோ போய் பாருங்கள், ஓகேவா? சரி, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானே உச்சம் அடைகின்ற மாதம் சித்திரை மாதம் தான். அப்புறம் நீங்கள் பயப்படணும்,
உங்களுடைய ராசியின் அதிபதியே ஒரு வில் பவரோட தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாரு. அப்போ உங்களை விட்டு கொடுத்துருவாரா? உங்களை கவலைப்படுத்துருவாரா? இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரா? இல்லவே இல்லை. இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ, இதை செய்யணும் அதை செய்யணும், இல்லை இதை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு போகணும், ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், ஸோ இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனதுக்குள் வைத்து செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கீங்கன்னா இனிமே செயல்படுத்துங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவி கேட்டு உங்களை நாடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இவனால் அவங்கள பார்த்து நீ மூஞ்சி திருப்பிட்டு பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசினா எதாவது பேசுவேன் அப்படின்னு யாரெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களோ அத்தனை பேருமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை மதிக்கலையோ அத்தனை பேருமே இனிமேல் மதிப்பாங்க. இவனால் மதிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், போய் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம், எந்தெந்த ராசிக்காரருக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், எவ்வளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறை அருள் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக அவர்கள் முழுமை பெறுகிறார்கள், அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும். இவனால அப்பா அவங்களோட பேச மாட்டேங்காரு, பேச நினச்சா கூட பேச மாட்டேங்காரு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி தகப்பனாருக்கும் தன்னுடைய அதாவது தன்னுடைய தகப்பனாருக்கும் மகளுக்கும் அல்லது மகனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராகும். எங்கள் அப்பா போல உண்டா, எங்கள் அப்பா தான் தங்கமானவருங்க, எங்கள் அப்பா தாங்க என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா தான், அவரை நான் எக்காரணத்தை கொண்டு இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இனிமே சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றம் உண்டு. எந்த பங்கு வர்க்கத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அதாவது எந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, வர்த்தகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்காத லாபங்கள் இனிமே கிடைக்கும், இரட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்த இடம், 10,000 ரூபா எதிர்பார்த்த இடம், 1 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல இனிமேல் அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்றவாறு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு வைத்து இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளோ நாள் நீ வேற நாயாரம் சொல்லி நீங்கள் உங்களுடைய பணியாட்களுடன் வார்த்தைகள் மூலமாக விவாதங்களை தொடங்கியிருக்கலாம். அதன் மூலமாக சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணி ஆட்கள் உங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ தந்தை வழி சொத்து கிடச்சிருது, தந்தை மூலமாக ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். ஏன்னா தந்தை இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த உதவியின் நோக்கம் என்ன, அந்த உதவியின் செயல்பாடு என்னங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் நட்பை ஏற்றுக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக சில அழுத்தமான சூழ்நிலைகள் வந்துடும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதி வரையும் தான் சித்திரை மாதம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கரெக்டாக அந்த சித்திரை மாதம் இயக்கம் அப்படியே உள்ளே போயிட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம் லாஸ்ட் எண்டில் மே மாதம் துவக்கத்தில் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ அப்படி கவனமாக இருக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதாவது
சித்திரை மாதம் எண்டு மே மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்யுங்க. எந்த உங்களுடைய பகுதியில் வீட்டின் பக்கத்தில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிநதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவானும் உறுதியாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.